அங்கேருந்து தமிழ் நீங்கள் தேடி வந்தீங்களா இல்லை தமிழ் வாய்ப்பு தேடி வந்துதா? அது எப்படி வந்ததுன்னா, ஒரு டைமில் உங்களுக்கு தெரியும் கமல்ஹாசன் சேட்டன் அவர் வந்து மலையாளத்தில் பெரிய ஸ்டார். இவரோட காத்திருந்த நிமிஷம்னு சொல்லி ஒரு படம் ஷூட்டிங் நடக்குது ஆலப்பியில். இப்போ நாம தான் சினிமா பைத்தியமாச்சே, ஷூட்டிங் எங்கே நடந்தாலும் அம்மாவை பிராண்டி லொக்கேஷனுக்கு போக வேண்டியதுதான். ஸோ எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் அங்கே ஷூட்டிங் பார்க்க போகும்போது இவர் சோமண்ணன் அங்கே அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்படி ஷூட்டிங் பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி கூப்பிட்டாங்க. போனா என்ன நடிக்கிறதுக்கு வந்திருக்கா? இல்லை 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 ஷூட்டிங் காண வேண்டி வந்தது அப்படின்னு. அப்புறம் வந்து அவர் சொன்னார், அவர் சோமன் சேட்டன்கிட்ட சொன்னேன், இந்த பொண்ணு கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் ஸ்ரீவித்யா மாதிரி இல்லை அப்படி இப்படின்னு எல்லாம் பேசுகிறாங்க. கமல் சொல்கிறார் அப்படின்னாங்க. அப்போ வந்து அம்மா நீங்கள் சும்மா இருங்க, அது வேறு சினிமா பைத்தியம், நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லிடாதீங்க, அது தலையில் ஏறிட போகுது அப்படின்னு. ஒரு வேளை எப்பாவது நீ சினிமாவில் நடித்து தமிழ் ஃபீல்டுக்கு வரணும்னு ஒரு இது இருந்தால் எனக்கு தெரியப்படுத்து, நான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு. அருமை. சொன்னாங்க. எனக்கு அது போதுமே, லாட்ரி அடித்த மாதிரி தானே. சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசன் சொல்கிறாரு தமிழ் ஃபீல்டு நீ வா அப்படின்னு. நாம் வேறு அதிலிருந்து கொஞ்சம் நான் வருங்கால சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு லெவலுக்கே ஸ்கூலிலெல்லாம் அதே மாதிரி ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் மலையாள படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஸ்ரீதர் சாரோட படத்தில் நடிக்கிறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் எனக்கு அழைப்பு வந்தது. அப்படியா? ஆமாம், நானும் ஒரு தொழிலாளி. ஆமாம், அதில் ஆல்ரெடி ஒரு ஹீரோயின் பண்ணாங்க. ஆமாம், ஒரு புதுமுகம். அதுக்கப்புறம் தீபாக்கா பண்ணாங்களாமா. அதுவும் போய் 3வது தான் நான். அந்த டைமில் கமல் சார் என்னோட பேர் சொன்னதாக சொன்னாங்க ஷூட்டிங் வரும்போது. இதுக்கடையில் ஷோபாக்கா கூட ஒரு படம் நான் ஒர்க் பண்ணேன், தீபுன்னு சொல்லிட்டு, ராமு காரியாட் செம்மீன் டைரக்டர். அவர் படம் பண்ணிட்டு இருக்கும்போது ஷோபாக்கா சொன்னாங்க, இறந்து போன அவங்க சொன்னாங்க, நீ சினிமா ஃபீல்டுக்கு வரணும், நீ தொடர்ச்சியாக நடிக்கணும், யூ ஹேவ் பொட்டென்ஷியல், என்னால் முடிஞ்ச அளவுக்கு. இந்த அக்கா வந்து சக்களத்தி படத்தில் என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க, தேவராஜ். ஆமாம் பண்ணாங்க. ஸோ இந்த 2 படம் ஒரே டைமில் வந்ததும் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் வந்தது நானும் ஒரு தொழிலாளி. ஆனால் ஃபினிஷ் ஆனது சக்களத்தி. எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு படம் எப்போவுமே லேட்டாக ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு லக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம், இப்போ நீங்கள் எடுங்க, மோகன்லால் அவரோட ஃபஸ்ட்டு படம் ரொம்ப லேட்டாக தான் வந்தது, என்னோட ஃபஸ்ட்டு படம் ரொம்ப லேட்டாக தான் வந்தது. நிறைய பேருக்கு அந்த ஒரு இது இருக்குது. ஸோ அப்படி தான் நான் வந்தது. அதுக்கப்புறம் வாழ்வே மாயம் பாலாஜிங்களோட இது வரும்போது அவர் பாலாஜிங்களே சொன்னேன், இந்த படத்தில் ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணது கமல் சார் தெரியுமா அப்படின்னு. ஸோ அதனால் என்ன ரெக்கமெண்ட் பண்ணார். ஸோ அப்புறம் அப்படியே லைஃப் அப்படியே மாறிடுச்சு.